Hi friends, இன்னைக்கு நம்ம மணப்பெண் சமையல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா சோற்று கற்றாழை வச்சு நம்ம இன்னைக்கு சூப் பண்ண போறோம் फ्रेंड्स. இந்த சூப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு சோற்று கற்றாழையோட எஃபெக்ட் இருக்கவே இருக்காது. அதாவது பாத்தீங்கன்னா அதோட கசப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது फ्रेंड्स. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட கற்றாழை எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு சுகர் இருக்குது. அந்த சுகர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக வச்சுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபியும் கரெக்டாக பார்த்துக்கும். சுகர் ப்ளஸ் பிபி இருக்கவங்க நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த டேப்லெட்ஸ்னால பார்த்தீங்கன்னா அவங்களோட வயிறுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புண்ணாயிட்டு இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கற்றாழை வச்சு நம்ம ஏதாவது பண்ணி சாப்பிடணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட கசப்பு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, சாப்பிடவும் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அதை நீங்கள் தவிர்க்கணுன்னா நீங்கள் கற்றாழையை வச்சு ஒரு சூப் பண்ணி குடிக்கலாம். இந்த சூப் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சவங்க குடிக்காதீங்க. ஏன்னா உடம்புல இருக்க வெப்பத்தை இது குறைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குளிர்ச்சி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு சம்மரில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் கோல்ட் டைமில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சளி பிடிக்கும். ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கற்றாழையை வச்சு ஒரு சூப்பரான சூப் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கற்றாழை எடுத்திருக்கேன். அந்த கற்றாழையில் இருக்க ஜெல் ஃபஸ்ட்டு நான் எடுத்துடுறேன். இப்போ நான் அப்படியே தான் கழுவிட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் உங்களுக்கு இந்த கசப்பு சுத்தமாக வரக்கூடாதுன்னா அந்த ஜெல்லை நீங்கள் ரிமூவ் பண்ண பிறகு ஒரு ஒயிட் பேப்பரில் போட்டு நீங்கள் சுற்றி கொஞ்ச நேரம் வச்சிட்டிங்கன்னா அதில் மேலே இருக்க அந்த கசப்பு தன்மை தரக்கூடிய ஜெல் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லேயே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு கத்தாழை ஜெல் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கசப்புமே உங்களுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மணப்பெண் சமையலை நீங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆலுவேரா ஜெல்லில் நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா பீஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கசப்பு பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு வாஷ் ஆகிடும். இதை சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இந்த சூப்போடு சேர்த்து சாப்பிடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காய்கறி சாப்பிட்ற ஃபீல் மட்டும்தான் வரும். கொஞ்சம் கூட உங்களுக்கு கசப்பு இருக்காது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கசப்பு இருந்ததா இல்லையான்னு கமெண்ட்டில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சூப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சூப் பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருக்கும். பட்டர் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் இல்லைன்னா நீங்கள் சாதாரண எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செரிமானம் தரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீரகம், இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செரிமானம் தரும். சூப் எப்பயுமே நல்ல மெடிசினலாக இருக்கணும். அதுக்காக நம்ம சோம்பு சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கற்றாழை ஜெல், இதை நீங்கள் பட்டர்லேயே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அதில் எங்கேயாவது லைட்டாக கசப்பு இருந்தால் கூட அது சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும், அதாவது கிளியர் ஆகிடும். அதுக்காக தான் நல்லா நம்ம பட்டரோடு சேர்த்து வதக்கிக்கிறோம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறியில் பார்த்தீங்கன்னா முதல்ல வெங்காயம் போடுறோம். 20 சின்ன வெங்காயம் நான் பொடி நறுக்கி வச்சுருக்கேன். முதல்ல அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெடிசன் இருக்குது. ஸோ இந்த சூப் பார்த்தீங்கன்னா டோட்டலி ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன் தான். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நிறைய சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முடி பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக வளரும். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி போடும்போது மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பழமான தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தான் நீங்கள் சேர்க்கணும். சூப்புக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி முழுசாக கிடைச்சா நமக்கு சாப்பிடும் போது டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த கற்றாழை இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சுத்தமாக பச்சை வாசனை போகும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுனால பூண்டு நல்ல ஒரு கேன்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அதே மாதிரி இஞ்சி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தலை சுத்தல்லாம் இருக்கும், அதை நல்லா சரி செய்யும். இப்போ இதில் இருக்க பச்சை வாசனை போகும். ப்ளஸ் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு லைட்டாக சேர்த்துட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா தக்காளியை நல்லா அரைச்சி ஒரு பவுலில் வச்சுருக்கோம். மிக்சியை லைட்டாக அந்த ஜாரை கழுவி அதில் இருக்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பார்த்தீங்கன்னா உங்களோட சில்லி பவுடருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில சில்லி பவுடர் நிறைய காரம் இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கடாயில் வெங்காயமும் இஞ்சும் நல்லா வதங்கியிருக்கும், அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமாவது இந்த தக்காளி இருக்க பச்சை வாசனை போகணும்.
அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து பட்டர்லேயே வந்து நல்லா சுருங்க வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கின பிறகு காய்கறி சேர்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கை அளவுக்கு எடுத்து கேப்சிகம் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கை அளவு, அதாவது அரை கேரட் அளவு தான் இருக்கும், அந்த கேரட் நான் சேர்த்துருக்கேன். எப்பயுமே சூப்பில் அதிகமாக காய்கறி சேர்த்திங்கன்னா அது குழம்பு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிடும். காய்கறி எல்லாமே சிட்டிக்கு தான் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரை பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எப்பயுமே சூப்புக்கு நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம தக்காளியை நல்லா வந்து அரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ தண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். அதில் இருக்கிற டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. கடைசியாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அதில் பால் விட்டு நான் நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட இதுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை நீங்கள் பாலில் கரைச்சி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த சூப்போட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைச்சிடும். சூப் எப்பவுமே பார்த்தீங்கன்னா லைட் திக்னஸில் இருக்கும், அந்த காய்கறியோடு சேரும். அந்த அளவுக்கு சூப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதை வந்து எது பண்ணி கொடுக்கும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தான் வந்து செஞ்சு கொடுக்கும். கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா சூப்போட கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக வந்து நான் பெப்பர் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பில் பெப்பர் இல்லாத சூப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக மிளகுத்தூள் நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இறக்கும் போது கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பர்ஃபெக்டான சூப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்ல ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் இதை குடிக்கலாம். இதில் ஃபுல் மெடிசன் தான் இருக்குது. இது பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நீங்கள் பொரிச்ச கார்ன் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை மிக்சர் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.